கைஸ் வணக்கம், நான் உங்க கௌதம். ஒன் டே போர்ட்டர் ஓட்டலாமா? லாகின் பண்ணியிருந்தேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. லாகின் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லேயே லோடு வந்துருச்சு. லொக்கேஷன் வந்து செட்டிப்பாளையம் டு டவுன் ஹால். அமௌண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 612ங்க. இப்போது பிக்கப் லொக்கேஷன் தாங்க போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் காட்டுதுங்க பிக்கப் லொக்கேஷன். சரிங்க, பிக்கப் லொக்கேஷன் போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஃபர்ஸ்ட் லோடு பிக்கப் பண்ணியாச்சுங்க. டோரு தாங்க, 3 டோரு, அப்புறம் சில திங்ஸு. டோரு எல்லாம் வச்சுட்டு கயிறு போட்டு இழுத்து கட்டிகிட்டு இருந்தேங்க. பாருங்க, தோல் பிஞ்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் லோடு பிக்கப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லோடு ட்ராப் பண்ண தாங்க போயிட்டு இருக்கோம். டோரை வச்சு விட்டாங்க. சரி, கயிறு போட்டு கட்ட சொன்னாங்க. கயிறு நல்லா இழுத்து கட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கே தெரியல என்னடா கை எரியுதுன்னு பார்த்தா நல்லா இவ்வளோ பெருசுக்கு நல்லா தோல் பிஞ்சிருச்சுங்க. இப்போதான் ஒரு பேண்டேஜ் வாங்கி ஒட்டி விட்டேன். இதெல்லாம் இருக்கிறது தாங்க, அடி படாட்டி தாங்க அதிசயம். கைஸ், ஃபர்ஸ்ட் லோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆகுதுங்க. இப்போ 2வது லோடு வந்துருச்சு. பார்த்துட்டிங்கன்னா 300. 2வது லோடு பிக்கப் பண்ணியாச்சு. இப்படியே வா. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டவுன் ஆளுங்க, தேருமுட்டியிலிருந்து செல்வபுரம் வரைக்கும். பேமெண்ட்டு 300ங்க, 301. கையில் வேற அடிப்பட்டது, ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கு. கைஸ், 3வது லோடு பிக்கப் பண்ணியாச்சுங்க. லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா செல்வபுரம் டு சித்தாபுத்தூர். அமௌண்ட் வந்து 388ங்க. 4வது லோடு வந்துருச்சு. லொக்கேஷன் எங்கன்னு சொன்னால் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. கணபதி டு கிட்டக்கதாங்க, கொச்சின். அமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா 5800 ரூபா. அமௌண்ட்டு பார்த்துக்கோங்க, 5796 ரூபாயா? ஆமாம், இங்கே பார்த்துக்கோங்க, இது பொய் இல்லை, உண்மைதான். லோடு பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ கணபதியிலிருந்து கிளம்பியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் போர்ட்டர்ல இருந்து இவ்வளோ லாங்குக்கு லோடு வந்திருக்கு. நான் கூட சரி ஃபேக் ஆர்டரா இருக்கும்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். கடைசியில் பார்த்தா உண்மைதாங்க. லோடு பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 15 பெரிய பிளேடு, மிஷினுக்கு வர பிளேடுங்க, பெருசு. வெயிட் கம்மி தாங்க, ஒரு 200 கிலோ 150 கிலோ வரும் அதிகபட்சம், அவ்வளோதாங்க. இந்த பிளாக் தரமாக இருக்க போகுது. கூட நம்ம நண்பரும் வராரு. கொச்சின்னு சொன்னோன்னே நானும் வரேன் அப்படின்ட்டான். இப்போ ஆந்தி வேலை அவனை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. மதியானம் சாப்பிட கூட இல்லைங்க, டைம் 3 ஆகுது. சாப்பிடவே இல்லை. இந்த லோடு வந்தோன்னே கொஞ்சம் குஷி ஆயிடுச்சு. சரி, கொச்சின் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பர்மிட்லாம் எடுக்கணுங்க.
பர்மிட்லாம் எடுத்துட்டு தான் போகணும். கொஞ்சம் வேலை இருக்கு. நான் தான் சொல்லியிருந்தேன்ல ஒருத்த வருவான்னு, அது இவன் தான். பையன் நான் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டான், அது தூரமாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீயாடான்னு கேட்டேன். எப்பயுமே ஃப்ரீ தான்டா. சரி வா கொச்சின் போலாம். சரி ஓகே அப்படின்ட்டு கரெக்டாக கேரளா பார்டரில் இருக்கோம். பர்மிட் வாங்குறதுக்காக நின்றுருக்கோம். தான் இந்த டீ கடையில் தான் பர்மிட் போட்டு தர போகிறீங்க. டீ கடை சைடு பிசினஸா பர்மிட்? அப்படி கிடையாது, மெயின் பிசினஸ் பர்மிட், சைடுல டீ கடை. பர்மிட் வாங்கிட்டோம். டைம் பாருங்க சரிங்களா, 4:48. 4:50 ஆச்சு. 4:50. இப்போ எங்கே இருக்கோன்னா கரெக்டாக வாளையார் கிட்ட தான் இருக்கும். வாளையார் கிட்ட வந்துட்டோம். கேரளாவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பர்மிட் எடுத்தாச்சுங்க. 670 ரூபா பர்மிட். 670 ரூபா. ஆனால் 1 மாதத்துக்கு கொடுத்துட்டான். 3 மாதம். 3 மாதம் என்னன்னா 3 மாசத்துக்குலாம் எங்க அடுத்ததோட எத்தனை வருஷம் கழிச்சு. போன வருஷம் வந்தோம் கேரளாக்கு, அடுத்த வருஷம் இப்போ வந்திருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு வாகமான் போன மாதிரி இடையில ஏதோ போவோம், அப்போ இதுலயே போயிட்டு வந்துடுவோம். அதுதான் சரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி யூஸ் பண்ணலான்னு போன இடத்துல கரண்ட் போயிடுச்சான். போயிடுச்சு. நம்ம வெளியில வந்தாலும் கரண்ட் வந்துருச்சு. ஆமா, இதுல அங்க போறேன்னா சிஎன்ஜி இறக்கி வைக்கிறதுக்கு வந்த வண்டிக்கே சிஎன்ஜி ஃபிட் பண்ணிருக்காங்க. சரி, அந்த வண்டிக்கு அடிக்க முடியல. இங்க இருக்கு சிஎன்ஜி. அதான் வந்துச்சு சிஎன்ஜி. இதோ லாரிக்காரனே, லாரி 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 லாரி. ஏய், இங்க பாருடா, என்ன ரெட் ஃபோர்ட் மாதிரி இருக்கு. ஃபோர்ட் எப்படிடா தான் போறடா? இத காட்டு. the fort of ரெட் ஃபோர்ட் பேட்ரோட்டிசமா? ரெட் ஃபோர்ட்டோட செட்னு நினைக்கிறேன். பேட்ரோட்டிசம். இது கலைச்சுது. காலேஜ் இருக்கு. வீகார்டோட கம்பெனிடா. இது போன காலேஜ் ஒன்று இருக்கு. இங்க ஈசா காலேஜ் இருக்கு, ஏஜேகே காலேஜ் இருக்கு, எத்தனையோ காலேஜ் இருக்கு. நல்ல வேலை இங்க சிஎன்ஜி இருக்குது. இருக்கு. அவனோட இல்லையம்மா, அதுதான் சரி. இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு. 3 பாயிண்ட் இருக்கு. 2 இது பிரச்சனை இல்லை. ரிட்டர்ன் வரும்போது நைட் இருக்கணும். இங்க ஒருத்த பெரிய காமெடிக்கு விழுந்து சிரிச்சுட்டு இருக்கான். ஒரு சம்பவம் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். சிஎன்ஜி அடிச்சாச்சு. ஏர் செக் பண்ண போகிறோம். ஏரா நைட்ரஜனா? சம்பவம் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அங்கே போய் நிறுத்திட்டு பின்னாடி வந்து பார்ப்போமா, என்னடா இங்கே இருந்த, அதான் எங்கடா இங்கே இருந்த காணோம். சும்மா வாளையார், திருவனந்தபுரம், கன்னியாகுமரி. கன்னியாகுமரியா? பஸ் ரூட்டு மாதிரியே சொல்லிட்டுடா. வெளில போற வரைக்குமா? டனலு போது முடிஞ்சிருச்சு. அடுத்தது அட்டல் டனல். நம்ம தான் அட்டல் டனல் போவோம். அடுத்தது அட்டல் டனல் தெரியுமா? அட்டல் டனல் இங்கே இருக்குல்லடா. என்னமானது?
அக்ஷய் ஹாய் லைட் மால். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:35. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது கொச்சினுக்கு. கைஸ் மணி பெய்யுது பாய்ஸ். லோடு இறக்கி முடிச்சு சாப்பிட்டு இப்போ ரிட்டர்ன் கோயம்புத்தூர் கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக ஏர்போர்ட்டு கிட்ட தான் இருக்கோம். வெள்ளை வெளியேன்னு தெரியுது, என்னடா கேமரா அழுக்கா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. வெளியில் ஃபுல்லாக பனி கொட்டுது. இவ்வளோ பனி இருக்குன்னு எதிர்பார்க்கலீங்க. கைஸ் நம்ம லோடு இறக்கி முடிச்சுட்டு சாப்பிட்டு கொச்சின் ஹைவேஸை பிடிச்சி வந்துட்டு இருந்தோங்க. ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ சரி ஆந்தி வேலை கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி படுக்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே தாங்க தார்பாயிலாக விரித்து கட்டிகிட்டு இருக்கு. தார்பாயிலாக கட்டி முடிச்சாச்சா? படுக்க போகிறோம். பெட்டு விரிச்சாச்சா? பெட்டு விரிச்சாச்சு. சரி ரைட் ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் விடிஞ்சா பார்ப்போம். நடு ரோட்டில் இருந்து சரி ஓகே பாய். குட் மார்னிங். நம்ம 24 hours டே 2 வெற்றிகரமாக முடிஞ்சுச்சு. ஏன் ஸ்டக் ஆகுது? 24 மணி நேரம் ஆனாலும் 24 hours ஆடா. 24 மணி நேரம் ஆனதுக்காக 24 hours. நம்மளே அந்த சேலஞ்சை மாற்றியாச்சு. இப்போ கரெக்டாக ஹைவேல தாங்க இருக்கோம். பைபாஸ் கொச்சின் பைபாஸ். டைம் பார்த்துட்டிங்கன்னா 7 ஆகுதுங்க. சரி ஓகே. விடிய காலையில் 7. சரி ஓகே. நெக்ஸ்ட் சேலஞ்சில் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சேலஞ்சில் மீட் பண்ணுவோமா? பண்ணுவோம். இது ஆக்சுவலாக இது வந்துட்டு சேலஞ்சாகவே இல்லைங்க, அதுவே சேலஞ்சாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஒன் டே போட்டது தான் ஓட்டுறதுன்னு ஆரம்பிச்சது. இல்லை, இன்னைக்கு நாங்கள் போயிட்டு வந்து எங்களுக்கு சேலஞ்சாகவே மாறிடுச்சு. அதான் உண்மை. இதான் கண்ணை பாருங்க தெரியும் உங்களுக்கு. சரி ஓகே பாய்.